விண்வெளி தொழில் துறையில் அரசு நிறுவனங்களும் தனியார் நிறுவனங்களும் பல்வேறு புதிய முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. இதன் மூலம் இத்துறை படிப்படியாக உலக நாடுகள் திரும்பி பார்க்கும் வகையில் வளர்ந்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தமிழகத்தில் பாதுகாப்பு தொழில் வழித்தடம் அறிவிக்கப்பட்டு விமான போக்குவரத்து, விண்வெளி மற்றும் இராணுவம் தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்தப்பட்டு வரும் சூழலில் தனது இரண்டாவது ஏவுதளத்தை தமிழகத்தின் குலசேகரன்பட்டினத்தில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் உருவாக்கி வருகிறது. குறிப்பாக படுக்கப்பத்து, பள்ளக்குறிச்சி, மாதவன்குறிச்சி ஆகிய கிராமங்களில் 2233 ஏக்கர் பரப்பில் 950 கோடி ரூபாய் செலவில் இந்த ஏவுதளம் பிரம்மாண்டமாக அமைகிறது. இந்த ஏவுதளத்துக்கு பிரதமர் மோடி கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி அடிக்கல் நாட்டினார். இந்த ஏவுதளம் அமைக்கப்படுவதன் மூலம் ராக்கெட் ஏவுவதற்கான எரிபொருள் சேமிக்கப்படுவதுடன் செயற்கைக்கோள் ஏவுதிறனும் மேம்படும். இதன் மூலம் நாட்டின் விண்வெளி ஆற்றல் மேம்படுவதுடன் அதிக எண்ணிக்கையிலான செயற்கைக்கோள்களை ஏவவும் முடியும். சமீபத்தில் விண்வெளி துறையில் 100% அந்நிய நேரடி முதலீடு அனுமதிக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்தது. இந்நிலையில்தான் குலசேகரன்பட்டினத்தில் தமிழகத்தில் விண்வெளி தொழில் திட்டங்களை பலப்படுத்தும் வகையில் விண்வெளி தொழில் மற்றுமுந்து சக்தி பூங்காவை அமைக்க இஸ்ரோவின் துணை நிறுவனமான இன்ஸ்பேஸ் உடன் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சிக் கழகம் டிட்கோ புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. செயற்கைக்கோள் ஏவுதளம் அருகில் 1500 ஏக்கரில் இந்த பூங்கா அமைகிறது. இந்த பூங்கா விண்வெளி தொடர்பான தொழில் நிறுவனங்கள் செயற்கைக்கோள் ஏவுதளத்துக்கு அருகில் அமைவதற்கு வழிவகை செய்கிறது. தொழில்துறையில் பின்தங்கியுள்ள இப்பகுதியில் தொழில் வளர்ச்சி ஏற்படவும் புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகவும் வகை செய்கிறது. விண்வெளி திட்ட முயற்சிகளில் உலக முதலீட்டாளர்கள் அதிக அளவில் பங்கேற்கவும் வாய்ப்பு அளிக்கும். வாட்ஸ்அப் மூலம் மின்கட்டணம் செலுத்தும் வசதியை மின்வாரியம் அறிமுகம் செய்துள்ளது. தமிழக மின்வாரியம் சார்பில் வீடுகள், கடைகள், வர்த்தக நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் என மொத்தம் 3.5 கோடி இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. நுகர்வோர் பயன்படுத்தும் மின்சாரத்தை கணக்கெடுக்க இணைப்புகளில் மீட்டர் பொருத்தப்படுகிறது. இந்த மீட்டரில் பதிவாகும் மின்னுகர்வை மின்வாரிய ஊழியர்கள் கணக்கெடுத்து அதற்கேற்ப மின்கட்டணத்தை வசூலித்து வருகின்றனர். இந்த மின்கட்டணத்தை மின்வாரிய பிரிவு அலுவலகங்களில் உள்ள கவுண்டர்கள், மொபைல் செயலி மற்றும் ஆன்லைன் மூலம் செலுத்தும் வசதி உள்ளது. இந்நிலையில் வாட்ஸ்அப் மூலம் மின்கட்டணம் செலுத்தும் வசதியை மின்வாரியம் அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன்படி 500 யூனிட்டுக்கு மேல் மின் பயன்பாடு உள்ள நுகர்வோர் வாட்ஸ்அப் மூலம் மின்கட்டணம் செலுத்தலாம். இதற்கு நுகர்வோர் தங்களுடைய மின்னிணைப்புடன் வாட்ஸ்அப் வசதியுடன் கூடிய மொபைல் எண்ணை இணைத்திருக்க வேண்டும். அவ்வாறு இணைக்கப்பட்டுள்ள மொபைல் எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலம் மின்கட்டண விவரம் அனுப்பி வைக்கப்படும். நுகர்வோர் தங்களுடைய வாட்ஸ்அப்பில் இபே மூலம் மின்கட்டணத்தை செலுத்தலாம். சமூக வலைத்தளம் மற்றும் காட்சி ஊடகத்தில் வெளிவரும் 100 யூனிட் இலவச மின்சாரம் குறித்த செய்தி உண்மை நிலைக்கு மாறானது. தமிழ்நாடு மின்வாரியம் வீட்டு பயன்பாட்டிற்கான மின் இணைப்பிற்கு வழங்கப்படும் 100 யூனிட் இலவச மின்சாரம் நிறுத்தப்படவில்லை. வீட்டு பயன்பாட்டுக்கென மின் இணைப்பு பெற்று அதனை ஆணையத்தின் விதிமுறைகளுக்கு எதிராக பொது பயன்பாட்டுக்கு உபயோகிக்கப்படும் மின் இணைப்புகளை மட்டுமே கண்டறிந்து உரிய மின்கட்டண வீத மாற்றத்துக்கு உட்படுத்தப்படும் பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. எனவே ஆணைய விதிமுறைகளுக்கு எதிராக பயன்பாட்டில் உள்ள மின் இணைப்புகளினால் மின்வாரியத்துக்கு ஏற்படும் இழப்பை தடுக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்படும் இத்தகைய முயற்சி காரணமாக 100 யூனிட் இலவச மின்சாரம் தொடர்வது குறித்து பொதுமக்கள், வீட்டு மின் உபயோகிப்பாளர்கள் அச்சமடைய தேவையில்லை. மேலும் வீட்டு பயன்பாட்டுக்கான மின் இணைப்புகளுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் 100 யூனிட் இலவச மின்சாரம் நிறுத்தப்பட மாட்டாது, அது தொடர்ந்து வழங்கப்படும் என்று மின்வாரியம் விளக்கம் அளித்துள்ளது. சென்னையில் இன்று மே 18 ஒரே நாளில் 22 கேரட் ஆபரணத் தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 54,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச பொருளாதார சூழல், அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் தங்கம் விலை நிர்ணயிக்கப்படுகிறது. கடந்த ஆண்டு தங்கம் விலை கடுமையாக குறைந்தது. ஆனால் கடந்த அக்டோபரில் இஸ்ரேல் பாலஸ்தீன மோதல் தொடங்கிய பின்னர் தங்கம் விலை அதிகரிக்கத் தொடங்கியது. பவுன் 50,000 ரூபாய் எனத் தொடங்கி பல புதிய உச்சங்களைத் தொட்டது. கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி 55,120 ரூபாய் என்னும் புதிய உச்சத்தை அடைந்தது. அதன் பின்னர் 55,000 ரூபாயை ஒட்டி ஏறுவதும் இறங்குவதுமாக இருந்து வருகிறது. இந்நிலையில்
சென்னையில் இன்று மே 18 ஒரே நாளில் 22 கேரட் ஆபரணத் தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூ. 640 உயர்ந்து ஒரு சவரன் 84,800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு ரூபாய் உயர்ந்து ரூ. 96.80 விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையும் வரலாறு காணாத புதிய உச்சங்களைத் தொட்டு வருவது நடுத்தர வர்க்க மக்களை பாதித்துள்ளது.